ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. கருவறையில போய் எல்லாரும் வந்து பூஜை செய்யலாம்னு சொல்றீங்களே, நான் யார் தெரியுமா? நான் சுமார்த்த பிராமணன். நானே கருவறைக்குள்ள போக முடியாது. அது என்ன நாங்களே மேல் ஜாதி, நாங்களே கருவறைக்குள்ள போக முடியாது. மத்தவங்களுக்கு எப்படி கேக்குறீங்க? முஸ்லீம் கிறிஸ்டியனை கோயிலுக்குள்ள விடுங்கன்னு சொல்லல, கம்யூனிஸ்டுகளை வந்து பூஜை செய்ய விடுங்கன்னு சொல்லல, நாத்திகர்களை பூஜை செய்ய விடுங்கன்னு சொல்லல, பெரியாரிஸ்டுகளை பூஜை செய்ய விடுங்கன்னு சொல்லல. நீங்கள் இந்துக்கள் என்று சொல்பவர்களை வேதம் படித்து, ஆகமம் படித்து, மந்திரம் கற்று, தீட்சை பெற்றவர்கள் கோயிலுக்குள்ள விடுங்கன்னு சொல்றோம். எல்லாரும் இந்துன்னு பேசுறீங்களா? ஏன் விட மாட்டற? எந்த ஆகமத்தை தடை இருக்கு? நாங்களும் கௌதம முனிவர் பரம்பரை தான், நாங்களும் ஆதிசைவர் பரம்பரை தான் அப்படின்னு நாங்களும் மனு போட்டோம். இத பார்த்தோன்னே அவருக்கு வந்துச்சே கோபம். அப்படியே கோபத்துல கொதிச்சுட்டாரு. எப்படி சொல்றீங்க? அவங்க பிராமணா அப்படின்னு கேட்டாரு. பிராமணன் இல்ல நான் சொன்னேன். Then how do you say that? எப்படி சொல்றீங்க? பிராமணன் இல்லாதவங்களை எப்படி வந்து நீங்க சொல்லுவீங்க? நான் சொன்னேன், I am believing, நான் நம்புறேன். அவங்க சொல்றாங்கல்ல, நாங்க கௌதம முனிவர் பரம்பரை, ரிஷிகளுக்கு நேரடியா கடவுள் சொன்னாரு, அந்த வாரிசு தான் நாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அவங்ககிட்ட ஆதாரம் கேளுங்க. அவங்க ஆதாரம் கொடுத்தா நாங்க கொடுக்குறோம். அடுத்து நீங்க வித்ரா பண்றீங்களா இல்லையா? இதை நீங்க வாபஸ் வாங்குறீங்களா இல்லையா? நான் வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்னேன். I stick on my stand அப்படின்னு சொன்னேன். வாபஸ் வாங்க முடியாது. You will face the consequences. நீங்க வந்து விளைவுகளை சந்திக்க நேரிடணும். சரின்னு சொல்லிட்டேன். இப்படி நீதிமன்றத்துல நேரடியாக வந்து மிரட்டுறாரு.